பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் குட் மார்னிங். நாங்கள் இப்போது பார்ப்போம் என்றால் இந்த தவக்காலத்தின் நடுப்பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இன்றைக்கு வாசகம் யோவான் நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 5 வசனம் 1 முதல் 16 வரை. நாங்கள் இந்த காட்சியை இப்போ நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம் என்றால் பார்த்து கொண்டு வந்தோம் என்றால் இயேசு நற்செய்திகளில் பலரை குணப்படுத்துகிறார். அதே போலதான் இன்றைய நற்செய்தியிலும் ஒருவரை குணப்படுத்துகிறார். அவர் இப்பொழுது நாங்கள் நற்செய்தியை கொஞ்சம் வாசிப்போம். யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார். எருசலேம் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று எபிரேமில் மெலியேல், அது பெத்சதா என்பதன் அதன் பெயர். இம்மண்டபங்களில் உடல்நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர். இங்க இன்னொரு வசனம் முக்கியமா குறிப்பிடப்படுது என்றால் இந்த குளத்துல ஒரு தேவதூதன் குளத்தை கலக்கிய போது முதலில் யார் இறங்குறாங்களோ அவங்களுக்கு நோய் குணமடையும் என்று சொல்லி அதுல எழுதி இருக்கிறது. நாங்கள் பார்த்தோம் என்றா இந்த காட்சியில இந்த புதுமை யோவான் நற்செய்தியில் மட்டும்தான் வருகிறது. வேற எந்த ஒரு லூக், மார்க், மத்தியுல வர இல்லை. அதே போல பலர் இந்த ஒரு சான்றும் இந்த பெத்சதா குலத்தை பற்றி இருக்க கணக்கா. அது ஒரு புராதன கதை என்றுதான் சிலர் இதை நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் 19ஆம் நூற்றாண்டின் முதல் பகுதியில் இந்த குளம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதுல எழுதியுள்ளது போல 5 மண்டபங்களை கொண்ட ஒரு இடமாகவும் அது காணப்பட்டது. அடுத்ததாக 38 ஆண்டுகளாய் உடல்நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார். அவரை இயேசு கண்டு நெடுங்காலமாக அவர் அந்த நிலையில் இருந்துள்ளதை அறிந்து நலம் பெற விரும்புகிறாரா என்று கேட்டார். ஐயா, தண்ணீர் கலங்கு போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. நான் போவதற்கு முன் வேறு இருவர் இறங்கிடுவீர்களா என்று உடல்நலம் அவரிடம் கூறினார். அது நாங்க திரும்ப பார்த்தோம் என்றால் அன்றைய காலகட்டத்தில் ஒருவருடைய சராசரி வயதில்லை 40ஆகவே காணப்பட்டது. அப்ப பாத்தீங்கன்னா இந்த நபருடைய 38 வருடங்கள் அவர் அங்கு அந்த இடத்திலே வாழ்ந்து விட்டார். அவருடைய மனது முழுவதுமாக நாங்கள் யோசித்து பார்த்தோம் என்றால் தண்ட வாழ்க்கை முடிந்து விட்டது. இனி இதுல என்ன வாழ்ந்து பிரயோஜனம், இன்னொரு கொஞ்சம் காலம் தானே என்று சொல்லி அவருடைய மனதும் வாழ பழகி விட்டது. எனவே அந்த காலத்துல ஒரு ஒப்பீடாக பார்க்க போனால் அவருக்கு இது ஒரு கோலியாத்தை போன்று ஒரு வெல்ல முடியாத ஒரு நோயாகவே காணப்பட்டது. கோலியாத் என்பவர் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், ஒரு வெல்ல முடியாத எதிரி நாட்டு படை வீரர். அப்பொழுது என்ன செய்வது? கோலியாத்தை வென்றவர் கிட்டத்தட்ட அந்த கால பகுதியிலிருந்து 10 நூற்றாண்டுகளுக்கு முன் வாழ்ந்த தாவீது. இந்த இடத்துக்குத்தான் இயேசுவும் வந்திருக்கிறார். இயேசு தாவீது அரசனின் வழித்தோன்றல்கள் வந்தவர். இங்க ஒரு வித்தியாசத்தை நாங்க பார்க்கிறோம். இந்த காட்சியில் ஒரு இயேசுவே அவரிடம் கதைக்கிறார். இயேசு அவரிடம் எழுந்து உமது படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். இங்க முக்கியமா நாங்கள் 3 வார்த்தைகளை பார்ப்போம். முதலாவதாக இயேசு அவரை காண்கிறார். நாங்கள் நினைக்கிறோம் என்னண்டா, நாங்கள் தொடர்ந்து கனகாலமாக நோய்வாய்ப்பட்டு அல்லது பல பிரச்சனைகள், எங்களுக்கு சில யாருக்குமே தெரியாத பல பிரச்சனைகள் நாங்கள் ஒரு அகப்பட்டு துன்புற்று நீண்ட காலமாக இருக்கும். அதை வெளியிலும் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கும். நாங்கள் நினைப்பது என்னென்னா, இறைவன் இதை பார்க்கவில்லையே, யாருக்கு தெரியும் என்னுடைய பிரச்சனை. ஆனால் இயேசு அப்படி இல்லை. இந்த இடத்தில் இயேசு அவரை பார்க்கிறார். நீங்கள் நினைக்காத தருணத்தில் உங்களை பார்க்கிறார் என்பதை இந்த இடத்தில் நான் சொல்ல வேண்டும். அதே போல இன்னொரு வார்த்தையை பார்த்தோம் என்றால், முக்கியமான வார்த்தையாக இயேசு அவரை நலம் பெற விரும்புகிறார் என்று கேட்கிறார். இது முக்கியமான ஒரு வார்த்தை. நாம் பல நேரங்களில் நாம் என்ன நினைக்கின்றோம் என்றால்,
ஒரு பிரச்சனையில் தொடர்ந்து நிற்கும் போது நாம் அதற்கு பழகி விடுகின்றோம். இதுதான் மேக்சிமம் முடியும், இதுக்கு மேல ஒன்றும் செய்ய முடியாது, நான் அப்புறம் கொழும்புல இருக்க பெரிய டாக்டர் கிட்டே போயிட்டு வந்துட்டேன், இதுக்கு மேல குணம். எங்கட மனதுல ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்காக தான் இது கேட்கிறார். நலம் பெற விரும்புகிறீரா? நாங்கள் அதுக்கு என்ன செய்ய வேண்டும்டா, நலம் பெற விரும்புகிறேன் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் சில நேரங்களில் எமது வாழ்க்கையில் நடந்த சில கசப்பான சம்பவங்கள், கோபங்கள், மனஸ்தாபங்கள், அவற்றிலிருந்து நாம் விடுதலை பெற்று மனம் நலத்தை பெற விரும்புகிறோம். அடுத்ததாக கடைசியாக ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். எழுந்து உம்முடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று சொல்லுகிறார். இயேசு இந்த இடத்தில் நீங்க பாத்தீங்கன்னா தொட்டு அவருக்கு ப்ரே பண்ணி குணமாகல, ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார், எழுந்து உமது படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும். இதற்கு இன்னொரு காரணம் இருக்கலாம். அன்றைக்கு அவர் இந்த உண்மையை செய்யும் போது அன்று ஒரு சபாத், அன்று உண்மைக்குமே யாரையுமே குணப்படுத்த முடியாது என்று சட்ட திட்டங்கள் கூறுகிறது. ஆனால் நீங்கள் பாத்தீங்கன்னா எமது பிரச்சனைகளுக்கு எமது தந்தை ஆக்கப்பூர்வமான எதிர்பாராத பதில்களை தருவார். நாங்கள் அவர் நினைத்தும் இருக்கவில்லை. இவ்வளவு அந்த இடத்தில் பாத்தீங்கன்னா நாங்கள் வாசிக்கும் போது கண்டோம், பலர் அந்த இடத்துல இருந்தார்கள். இயேசு ஒருவரை மட்டும்தான் பார்க்கிறார். அவர்கிட்டையும் கேட்கிறார், நலம் பெறவில்லை எடுத்து செல்லும் என்று சொல்லி. ஒரு அவர் எதிர்பாராத நேரத்தில் அந்த அவருக்கு உடல்நலம் கிடைக்க பெற்றது. அதே போல் நாங்கள் தொடர்ந்து வாசிப்பென்று செல்லும் என்றார். அதே போல நாமும் எமது பொது வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் சந்திப்போம். அதிலிருந்து விடுதலை பெற்று எழுந்து நடக்க, அதாவது நம்பிக்கையின்மை அல்லது ஒரு பல தொடர்ந்து ஏற்பட்ட தோல்விகளால் இருந்த விரக்தி, அவற்றிலிருந்து விடுபட்டு நடந்து செல்ல நாமும் பார்ப்போம். உடனே அந்த மனிதன் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து சென்றார். அவர் கேட்க இல்ல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது யோவான் நற்செய்தி 5வது அதிகாரம். இதற்கு 2 அதிகாரத்துக்கு முதல்லதான் கானாவூர் கல்யாணத்துல முதலாவது புதுமை தொடங்குகிறார். அப்ப இயேசுவை பற்றி இந்த மனிதர் அந்த 5 மண்டபங்களில் தங்கியிருந்ததுனால இயேசுவை பற்றி அவர் பெருசா அறிஞ்சிருக்க வாய்ப்பொன்று இருக்கே இல்லை. ஆனாலும் அவர் நம்பிக்கையுடன் எடுத்து நலமடைந்து எடுத்து சொல்கிறார். இதே போல நானும் ஒரு காட்சியை கண்டேன். கடந்த 2 நாட்களாக பிரேக் த்ரூ ரெட்ரீட் யாழ்ப்பாணத்திலும் மன்னார் நடந்த பொழுது நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் ப்ரே பண்ணும் போது அவர்கள் கேட்கவில்லை, இவர் பொதுநிலையினர் ப்ரே பண்றாங்க, இது நடக்குமா, இல்லது எமது பங்கிலே இருக்கிற இன்னொருவர் எனக்காக ப்ரே பண்றார், இது குணமடையுமா, அப்படி என்று அவர்களும் கேட்கவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், நாம் இயேசு மூலம் கிடைத்த பாடுகள், மரணம் மூலமாக கிடைத்த ஒரு மகன் மகள் என்ற ஸ்தானத்திலிருந்து நாம் அவற்றை பெற்றுக்கொண்ட தூய ஆவியின் மூலமாக பெற்ற வரத்தினால் ஒருவருக்கொருவர் ப்ரே பண்ணி அந்த புதுமையை நடத்தக்கூடியதா இருந்த சந்தர்ப்பத்தை நாம் கண்டோம். அதே போல நாங்கள் இந்த நற்செய்தி வாசகத்தை பார்ப்போம். ஒரு முக்கியமான ஒரு கட்டளை இருக்கிறார் இயேசு. பின்னர் இயேசு நலமடைந்து கோயிலுக்கு கண்டு, இதோ பாரும், நீர் நலமடைந்துள்ளீர், இதைவிட கேடானது உமக்கு எதுவும் நிலங்கள்காக இனி பாவம் செய்யாதீர் என்றார். நாங்கள் பல தருணங்களில் நாங்கள் நினைக்கிறோம், எல்லா நேரத்திலும் நாங்கள் சரி என்று, பாவம் அற்றவர்கள் என்று, நாங்கள் என்ன பெரிய பாவமா செய்தோம், சிறிய பாவமா செய்தோம் என்று சொல்லி ஒரு இன்டர்னல் ஆர்கியூமெண்ட்டுக்குள்ள மனதளவில் இருக்கிறோம். ஆனால் இந்த இடத்திலும் அந்த நபரும் அந்த மண்டபத்தை விட்டே வெளியில் போயிட்டு இருக்க மாட்டார். ஆனாலும் அவருக்கும் சொல்லுகிறார், பாவம் தொடர்ந்து செய்யாது, உனக்கு இந்த குணமடைதல் கிடைத்து உள்ளது, அதை தொடர்ந்து பற்றிக்கொள் என்று சொல்லி. இப்ப முக்கியமா என்னண்டா, இந்த அவர் பாவத்தை செய்ய வேண்டாம் என்று சொல்லும் பொழுது அதை ஒரு வார்னிங்கா தான் கொடுக்கிறார், கட்டளை இடுகிறார், வார்னிங்கா தான் கொடுக்கிறார். இந்த கிடைக்கப்பெற்ற புது வாழ்வை தவற விடாம என்று சொல்றதுக்காக தான் இந்த வார்னிங்கை கொடுக்கிறார் ஒழிய வேறொரு எந்த ஒரு அர்த்தத்திலும் இல்லை. நாங்கள் பார்த்தோம் என்றால் இந்த முழு இந்த இந்த யோவான் புத்தகத்தில் மட்டும் கூறப்பட்டுள்ள இந்த புதுமையை பார்த்தால், இயேசு நாங்கள் அது எதிர்பாராத சந்தர்ப்பத்தில், எதிர்பாராத ஒரு தருணத்தில் எமக்கு ஒரு
ஆச்சரியமூட்டும் வகையில் நாம் ஒரு புதிய ஒரு பதிலை தருகிறார். அதே போல ஆம், இன்றைய பதிலுரை பாடலில் கூட கூறிடப்பட்டுள்ளது, கடவுள் நமக்கு அடைக்கலும் ஆற்றலுமாய் உள்ளார். கொஞ்சம் பொறுமை. நமக்கு அடைக்கலும் ஆற்றலுமாய் இடுக்கணற்ற வேளையிலும் நமக்கு உற்ற துணை அவரே. நாங்கள் பல வேளைகளில் வாழ்க்கையில் ஏற்பட்ட கசப்பான சம்பவங்களினால் சில தோல்விகளினால் தொடர்ந்து முயற்சி செய்தும் என் தினமும் தோல்வி என்று சொல்லுகிறோம். அதே போல ஒரு சந்தர்ப்பத்தில் கடவுளின் மீது நம்பிக்கை விட்டு விடுகிறோம். ஆனால் கடவுள் எம்மை ஒருபோதும் அப்படி கைவிடுவதில்லை. உங்களது வாழ்க்கையில் ஏற்பட்ட சந்தர்ப்பம் எதுவாக இருப்பின், ஒரு பொருளாதார தேவையாக இருக்கலாம், அல்லது படிப்பு தேவையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், அல்லது தொழில் புரியினத்தில் இருக்கும் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்காத ஒரு நிலைமையா இருக்கலாம், அல்லது குழந்தைகளின் உடல் நலமாக இருக்கலாம், தாய் தந்தையரின் உடல் நலமாக இருக்கலாம், வேறு வெவ்வேறு நோய்களினால் அல்லது பிறக்கும் போது ஏற்பட்ட சில நோய் நிலைமைகளாக இருக்கலாம், பிறந்த குழந்தையில் உள்ள சில பிரச்சனைகளாக இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் இறைவனிடம், இயேசுவிடம் பதிலும். நாங்கள் நினைக்காத தருணத்தில் அந்த குலத்திற்கு இயேசு வந்தது போல எமது வாழ்க்கையிலும் நாம் நினைக்காத தருணத்தில் நமது முயற்சிகளில் நாம் முழுவதுமாக நாங்கள் முயற்சி செய்து நாங்கள் ஒரு கட்டத்துக்கு மேல் இதைத்தான் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு இருக்கும் போது இயேசு வந்து இந்த இடத்தில் எங்களுக்கு அதுல நாங்கள் எந்த ஒரு கொள்ளக்கூடாது. அதே போல நாங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா முதலாவது வாசகத்தை பார்த்தோம்னா முக்கியமா இந்த முதலாவது வாசகத்தில் ஜெருசலேம் ஆலயத்திலிருந்து செல்லும் நீரோடை ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு சென்று கொஞ்சம் கொஞ்சமாக ஆழம் அதிகரித்து சாக்கடலில் சென்று கலந்து பல அதன் அருகாமையுள்ள மரங்களில் பழங்கள் கிடைக்க பெற்று பலன் தருவதாக காட்டுகிறார். நாங்கள் இந்த பார்த்தோம் என்றால் முக்கியமான ஒரு விஷயமாக ஜெருசலேம் ஆலயத்திலிருந்து வரும் நதி ஊற்று பாலைவனத்தை கடக்கும் போது அது சாதாரணமாக சாக்கடல் என்பது ஒரு உயிர்கள் அற்ற தன்மையை குறிப்பிடும். ஆனால் இப்பொழுது நாங்கள் பார்க்கும் போது தொடர்ந்து அந்த இடத்தில் பழங்கள் நிறைந்து கனி தரும் ஒரு சந்தர்ப்பத்தை பார்க்கிறோம். அதே போல்தான் நாமும் எமது இயேசு கொடுத்த எமக்கு கிடைத்த தூய ஆவியின் வல்லமைகளால் கிடைக்கப்பெற்ற பேறுகளை பெற்றுக்கொண்டு அவற்றை இன்னொருவருக்கு அருளும் பொழுது, அதாவது அந்த இன்னொருவருக்காக ப்ரே பண்ணும் போதோ அல்லது இன்னொருவர் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் சேஞ்சுக்கு நாங்கள் ஒரு பாசிட்டிவ் தேவைக்கு ஒரு பக்கத்திலிருந்து அவர்களுக்கு உதவி செய்யும் போது நமது வாழ்க்கையிலும் பல மாற்றங்களை எங்களால் உணர முடியும். அந்த சாக்கடல் என்பது ஒரு எந்த ஒரு உயிரினம் வாழாத இடம் என்றாலும் இந்த நதி வந்து கலக்கும் போது, அதாவது பரிசுத்த ஆவியின் தொடுகை ஏற்படும் பொழுது எமது வாழ்க்கையில் பல மாற்றங்களை எங்களால் உணர முடியும், பார்க்க முடியும். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது சிறிது நிமிடத்தை நாம் கண்களை மூடி செபிப்போம். எல்லாம் வல்ல பிதாவே, உங்களுக்கு தெரியும், நான் தொடர்ந்து வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்தித்து வருகிறோம். அசாதாரண பொருளாதார சூழ்நிலை, நாட்டில் உள்ள சூழ்நிலை, யுத்த சூழ்நிலை, பல நாடுகளுக்குள்ளே போர் மூண்ட சூழ்நிலை காரணமாக இலங்கையில் உள்ள ஒரு அசாதாரண பொருளாதார சிக்கல் காரணமாக பல தட்டுப்பாடுகள் நிலவி வருகின்ற சந்தர்ப்பத்தில் ஏன் இந்த காலகட்டங்களில் நாம் எமது இயேசு எமது வாழ்க்கையில் எவ்வாறு கதைக்கிறார்? அவருக்கு எதுவும் முடியாது ஒன்றும் இல்லை. அவரால் எதையும் ஒரு நிமிடத்தில், ஒரு கணப்பொழுதில் குணமாக்கலாம், அல்லது அதற்குரிய தேவைகளை பெற்றுத் தரலாம், அல்லது அவற்றுக்குரிய ஒரு முக்கியமான ஒரு நடவடிக்கைகளை பெற்றுக் கொடுக்கலாம், அல்லது ஒரு அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்று விடலாம். நாங்கள் பல வருடங்களாக முயற்சி செய்தோம். அந்த நபர் 38 வருடங்கள் முயற்சி செய்து முடியாததை
ஒரு கணப்பொழுதில் மாற்றியமைத்த இயேசுவினால் எமது வாழ்க்கையிலும் எமது பிரச்சனைகளிலும் அதற்குரிய தீர்வுகளை ஒரு கணப்பொழுதில் எடுத்துக் கொடுக்க முடியும். அவரை நினைத்தால் செய்ய முடியாததும் இல்லை. அந்த நம்பிக்கையோடு எமக்கு கிடைத்த இந்த பரிசுத்த ஆவி என்னும் கொடையினால் கிடைக்கப்பட்ட நம்பிக்கையோடு நாமும் பலர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவ் சேஞ்சுக்காக உழைப்போம். அந்த 30 வருடங்களாக இருந்த நபர் அவருடைய நண்பர்களை எதிர்பார்த்திருந்திருக்கலாம், அவர்களுடைய உறவினர்களை எதிர்பார்த்திருந்திருக்கலாம். ஐயோ, என்னைய கொஞ்சம் கொண்டு போயிட்டு கீழே வையுங்களேன், எனக்கு உதவி செய்யுங்களேன். எமது வாழ்க்கையை கூட எமது நண்பர்கள் உறவினர்கள் உதவி செய்யாத நிலைமையில் இருக்கலாம். ஏன் எனக்கு யாரும் உதவி செய்வார்கள்? ஏன் அவர்களுடைய அந்த 5 மண்டபத்தில் இருந்த அவருடைய நண்பர்கள் கூட நினைத்திருக்கலாம், நான் ஏன் இவரை கொண்டு போய் வைத்திருக்க வேண்டும், நான் இந்த குணமாக்களை நான் பெற்றுக்கொண்டு நான் முதலில் ஓடி செல்கிறேன் என்று அவரிடம். உங்களுக்கு உங்களுடைய குணமாக்கல் எப்படியும் தேடி வரும். நீங்கள் நினைக்கும் விதத்தில் ஆக்கப்பூர்வமான ஒரு புதுமையான விடத்தில் கிரியேட்டிவ் வே உங்களுக்கு வந்து சேரும். அதை யாராலும் தடுத்தும் நிறுத்த முடியாது. அந்த அந்த உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய தேவைகள், உங்களுடைய நோக்கங்கள், உங்களுடைய யாருக்கும் அறியாத, அதாவது ட்ரீம்ஸ் ஆஃப் இன் ஹார்ட், அவற்றை இயேசு எப்பொழுதும் நல்லதா அறிந்திருப்பார். ஒரு கட்டாயம் வந்து நீங்கள் யாருக்கும் சொல்லாத உங்களுடைய கனவுகளை கூட பெற்று தருவார். நன்றியாக. Thank you, Jesus. Amen.